4 பேருக்கு சென்னைக்கு நான் போற டிக்கெட். விஜயன் படம் போட்டுருக்கு, சிஎம் விஜயன் படம் போட்டு லட்சங்கள் இருந்தாலே வீடு கட்டலாம். மாப்பிள்ளைக்கு மாப்பிள்ளை பழகிட்டார். மாப்பிள்ளை கிலோ 200 ரூபா, 3/4 கிலோ 300 ரூபா சமைச்சு சாப்பிட போறோம். வந்த உடனே என்ன ஒரு குட்டி ஏரியாக்கெல்லாம் இல்ல, கடையுமே இருக்கு. வேற வந்தா ஆள் இருக்குது, மீன் இருக்கு. 1/2 கிலோ 200 ரூபாயா என்ன? ஹெல்மெட் இல்லாம பைக்ல போறேன்னு யோசிப்பீங்க எல்லாரும் பேருக்கு. எங்க தங்கலாம், எங்கட பொடியங்கள், எங்கட நண்பர்கள். 45 நாள் ஆகுமா உங்களை கண்டு? வணக்கம் பிரபுகளே, எல்லாரும் அப்படி நல்ல சோமையா இருக்கிறீங்களோ? நாங்கள் நல்ல சோமையா இருக்கிறோம், நீங்களும் நல்ல சோமையா இருக்கணும்னு சொல்லி நாங்கள் கடவுளை பிரார்த்திக் கொள்கிறோம். இன்றைக்கு இந்த காலையில் நாங்கள் என்ன பார்க்க போறோம்னு சொன்னால், நாங்கள் சென்னைக்கு வந்துட்டோம். இந்த பாருங்க, கிட்டத்தட்ட 45 நாள் ஆகுமா உங்களை கண்டு? 40 நாள் கூட 2 மாசத்துக்கு மேல 60 நாள் ஆகும். 2 மாசத்துக்கு பிறகு ஆகல காண்றேன்னு சொல்லிட்டு நான் போய் கிலோ உடம்ப குறைச்சி போட்டு தான் சந்திக்கிறேன்னு வேற தேத்தி வச்சுக்கிறேன். இல்ல கொஞ்சம் குறைஞ்சது மாதிரி இல்லை, நான் கிட்டத்தட்ட 5-6 கிலோ கூடிட்டேன். இங்க இருக்கிற சாப்பாடு அது இதெல்லாம் சாப்பிட்டு கூட்டிட்டேன். அதே மாதிரி இப்பவும் அப்படி வந்து நிக்கிறாங்க. நாங்க இங்க நிக்கிற விட அப்படியே சமைக்கலாம். போய் ஒரு இடத்துல இறைச்சி வாங்கிட்டு வர போறோம். வேண்டி வச்சுட்டு காய்ச்ச போறையில இப்போ அதை விட இன்னும் ஒரு இடத்துக்கு போகிறோம். வேற பயணங்கள் நடக்குது. அந்த பயணங்கள் எல்லாம் முடிச்சு போட்டு தான் நாங்கள் காய்ச்ச போறோம். கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். என்ன எங்கட பொடியங்கள், எங்கட நண்பர்கள், நாங்களும் எங்களுக்குமே எப்போ ஊருக்கு போறோம்ட்டு ஒரு அழுத்து போயிட்டீங்க கண்ணால்ட்டு. அப்ப கட்டாயமே போவோம். சரி, இங்கே நாங்கள் போவோம். யாராவது புதுசாக வந்திருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி தட்டி விடுங்க. ஓகே, தொடர்ச்சியாக காணொலிக்குள்ள போவோம். சரி, நாங்கள் இப்போ இறைச்சி வாங்க போகிறோம். அதுக்கு முதல் நாங்கள் என்ன விஷயம் சொல்ல போகிறோம்னு சொன்னால், நீங்கள் இப்போ சென்னைக்கு வாரீங்கன்னு சொன்னால் சரியா இதிலேருந்து 10 கிலோமீட்டர்லாம் ஏர்போர்ட் இருக்குது. அப்போ நீங்கள் வந்து தங்குறதுக்கு யோசிச்சு கொண்டு இருப்பீங்க. இந்த பாருங்கள், இதில் ஒரு பில்டிங் ஒன்று இருக்குது. ஃபுல்லாக நீங்கள் ரெண்டுக்கும் எடுக்கலாம், ரூமாயும் எடுக்கலாம், எப்படி நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். இதுக்கு நான் கான்டாக்ட் நம்பர் பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியுமா? இல்லாட்டி கீழே போட்டு விட்டேன். நான் கீழே போட்டு கான்டாக்ட் நம்பர் கீழே போட்டு விடுவோம். வெங்கடேசன் ஆண்ட வீடு தான். வெங்கடேசன் ஆண்ட இருக்கு. வந்தா அவர் சொல்லல, நாங்கள் தங்கி நிற்கிறாங்க. வளமையாக அவர் அப்படி கொடுக்குறவரா சீப்பான ரேட்டில் நீங்கள் எடுத்துக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது. நம்பர் கொடுக்குறோம், நேரடியாக தொடர்பு கொள்ளுங்க. நேரடியாக தொடர்பு கொள்ளுங்க. ஏன்டா யோசிப்பீங்க எல்லாரும் பேருக்கு எங்கே தங்கலாம். இப்போ அந்த கப்பல்ன்ற ஒரு ஆளுக்கு டிக்கெட்டுக்கு விழ முடியும், அதெல்லாம் கேட்டிருந்தீங்க. நான் ஆறுதலாக உங்களுக்கு அதை வடிவாக கழிச்சு போடுறேன். நான் இந்த கணவர் அதை கேட்டிருந்தீங்க. என்னட்ட கப்பலுக்கு விழ முடியும், ஒரு ஆள் தனியாக போகிறா விழ முடியும், அது கணக்கு விஷயங்கள் உள்ளுக்கு இருக்குது. எல்லாம் அந்த ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் ஃபுல்லாக பார்த்துட்டு நான் சொல்கிறேன். என்ன இப்போ இந்த மார்க்கு சொன்னால் அந்த கப்பலுன்ற ப்ரைஸ் எப்போயுமே மாறாதான். ஃப்ளைட்டுன்ற ப்ரைஸ் தான் மாறி 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 இருக்கும். ஒரு நாளைக்கு ஒரு ப்ரைஸ், ஒரு நாளைக்கு ஒரு ப்ரைஸ் வரும். ஆனால் கப்பலுன்ற ப்ரைஸ் மாறாது, எப்பயுமே ஒரே ப்ரைஸ் தான். சரி, இப்போ நீங்கள் ஹெல்மெட் இல்லாமல் பைக்கில் போகிறோன்னு யோசிச்சிங்களா? இதுலேருந்து ஒரு 500 மீட்டருக்குள்ளே போகிறோம். பக்கத்துலேயே போயிட்டு வருவோம். மற்ற இங்கே பிடிக்கவுமா நம்ம அங்கே என்ன கூட போனால் இந்த வேறங்கோ இந்த ஊர் எப்படி இருக்குன்னு வேறங்கோ. கூடுதலாக எல்லாமே மேல்மாடி வீடுகளாக தான் இருக்குது. வண்டலூரில் இருக்க வெங்கடேசபுரம் என்ற இடம். வெங்கடேசபுரம் வண்டலூர் சூவும் பக்கத்துல இருக்குது. வண்டலூர் சூ இதில் பக்கத்தில் இருக்குது. அதாவது இந்த இடத்தின் பேர் வெங்கடேசபுரம். நாங்கள் இருக்கிற அண்ணாண்ட பேர் வெங்கடேஷ். ஆனால் கணக்கு கட்டிடங்கள் எல்லாம் குழம்பி கொண்டு இருக்கு. என்னென்ன அமைதியான சூழல், நீட்டான சூழல், பாதுகாப்பு எல்லாம் இருக்கு. சிஎம் விஜய் அவர்கள்ட்ட போட்டோ போட்டு அதுக்குள்ள தண்ணி வச்சு இருக்குது, இலவசமாக குடிக்கக்கூடிய மாதிரி. இதில் பார்த்தாலும் தெரியும், போகிற இடங்கள் எல்லாம் பேனர் அப்படி தான் இருக்குது. இங்கே அந்த விளம்பரங்கள் கூட என்ன போட்லேயே விளம்பரம் இருக்கும். என்ன வீடுகள் அந்த இந்த மாதிரி பெயிண்டெல்லாம் அடித்து விளம்பரம் கூட வித்தியாசமாக இருக்கும். ஏற்கனவே வந்திருக்கேன், முதல் தரம் பிறகு தனியாக வந்ததால் ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ண முடியாமல் போயிட்டுது. காரணம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவ்வளோத்துக்கு அனுபவம் இல்லை. இப்போ கொஞ்சம் அனுபவத்தை பிடிச்சி வச்சுருக்குறோம். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் மீன் வச்சு விற்று கொண்டு இருக்கேன். மீன் எவ்வளோமா? 1/2 கிலோ 200 ரூபாயா? என்ன நெத்தலி வாங்கிட்டு போவோம். வாங்க முடிஞ்சா என்ன பொறிக்கலாம் தானே? இதை விட மலிவாக இருக்குதோ? 1/2 கிலோ 200 ரூபாயா? உங்களுக்கு எல்லாம் மலிவு மாதிரி தானே கிடக்கும். ஏடா எங்கட நாட்டு காசுக்கு 200 ரூபா கிட்டத்தட்ட 600 700 ரூபா 700 ரூபாய் கிட்ட வருது 1/2 கிலோ. இல்லை பக்கத்துலேயே நகரம் தானே? என்ன சென்னை ஏரியா தான், போர்டர்ல இருக்கு. போர்டரில் இருக்கோ? சென்னை ஏரியா தானே போர்டரில் இருக்குது. இதுலேருந்து நாங்கள் இப்போ இங்கால டிநகர் பக்கம் போகிறோம்னு சொன்னால் கிட்டத்தட்ட 35 கிலோமீட்டர் நாங்கள் போக வேண்டி வரும். வாகனங்களை பாருங்க, இங்கே இந்த வாகனங்கள் ஜப்பான் வாகனங்கள் இல்லையா? என்ன இந்தியா வாகனங்கள் தான் ஃபுல்லாக இருக்குதாம். ஐயோ 12 லட்சத்துக்கெல்லாம் கார் எடுக்கலாம். ஆனால் எங்களோட உள்ள வாகனத்தின் விலை உங்களுக்கு தெரியும் தானே என்ன விலைன்னு சொல்லி.
கடும் விலைங்கிற ஊரில் வாகனம் விற்கிறாங்க. இதில் கடைக்கு வந்துட்டோம் நாங்கள். இறைச்சியை வாங்கிட்டு சந்திப்போம். என்ன இந்த பாருங்க, இறைச்சி வச்சு விற்று கொண்டிருக்கணும். இங்கே தான் இறைச்சி இங்கே வாங்க போகிறோம். இதில் நாங்கள் வாங்க போகிறோம் இறைச்சி. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னு சொன்னால் இறால் இருக்குது, மீன் இருக்குது, எல்லாம் வச்சு விற்று கொண்டிருக்கணும். அதே மாதிரி இந்த பக்கம் பார்த்தோம்னு சொன்னால் இங்கால ஆட்டுக்காலெல்லாம் இருக்குது. பாருங்க, ஆட்டுக்கால் இருக்குது, அதே மாதிரி ஆட்டிறைச்சி இருக்குது, கணக்கு விஷயங்கள் இருக்குது. குட்டி குட்டி ஆடுகள் என்ன வாங்குவோம். இது வந்து ஒரு சின்ன மார்க்கெட், ஒரு ஏரியாக்கள் இருக்க சின்ன மார்க்கெட். நாங்கள் பெரிய மார்க்கெட்டுக்கு போகல. அதோட இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமைன்றபடியா வந்து கணக்கு பேர் மார்னிங்கே வந்துட்டாங்க. இதோட பெரிய மார்க்கெட் மார்னிங்கா மாறிட்டோம். மார்னிங்கா மாறிட்டோம். மார்னிங் சரி, எங்களுக்கு மாற அதை 10 பேர் நாள் தானே நிற்போம் நாங்கள். ஆட்டுக்காலை பார்த்து ஆட்டுக்காலையில் சூப் வச்சு குடிக்கிறதோ. ஆட்டுக்கால் பாயா, ஆட்டுக்கால் பாயா அந்த வேறு ஆட்டுக்கால் இருக்குது. ஓகே, நாங்கள் புறப்படுவோம். என்ன வாங்கிட்டு வேண்டிட்டு தான் புறப்படுவோம். அதுதான் வாங்கிட்டு வலிக்கிடுவோம். ஒரு குட்டி ஏரியாக்கெல்லாம் இல்லை, கடையுமே இருக்குது. வேறு வந்தால் ஒரு சின்ன ஏரியா உண்டு. அண்ணன் பார்த்தீங்கன்னு சொன்னால் எப்பவும் பார்க்கல ஒன்றும் பார்க்கல, ஏதோ தெரிஞ்ச ஏரியா மாதிரியே வந்து போகிறார். இந்த பாருங்க வீடுகளை பாருங்க, என்ன மாதிரி கண்டு என்ன மாதிரி இருக்குன்னு பார்த்துருங்க. இடங்களை இங்கே பொண்டாசி சிண்டாசி எல்லாம் நிற்கணும் இதில். ஆனால் மதியமான அப்புறம் கடும் வெயில் ஒன்று வரும். அப்படியே யாழ்ப்பாணம் தான் வெயில் அடித்தா. இந்த குட்டி குட்டி கடைகளை வச்சு மரக்கறியெல்லாம் வச்சு விற்று கொண்டிருக்கணும். அதே மாதிரி இந்த பாருங்கோ மாடெல்லாம் ரோட்டில் நிற்கிது. அங்கேயும் ரோட்டில் நிற்கிறது. சேர்ந்து இதை வச்சு டிக்டாக்ல ஒரு வீடியோ சின்ன கட்டத்தை மட்டும் கட் பண்ணி போட்டு மாடு ரோட்டில் நிற்கிறாங்கன்னு சொல்லி போடுவாங்க. ஓ, கடன் நெருக்கமான இடம். மற்றது ஆட்டோ ஏற்கனவே சொன்ன மாதிரி மஞ்சள் கலர் ஆட்டோ தான் பாருங்கோ. அங்கே என்ன குட்டி யாழ்ப்பாணம் பார்க்க குருநகர் மாதிரி இருக்கு. என்ன குருநகர் மாதிரி தானே? என்ன குருநகர் மாதிரி தான் இருக்குது. சின்ன இடம், நெருக்கம், ஆட்கள் கூட. இந்த விடிய காலமே ஆக்கள் இருந்து புதினம் காய்ச்சி கொண்டிருக்கேன். புதினம் பம்பலாக இருக்குமே விடிய காலம். ஞாயிற்றுக்கிழமை தானே, இன்றைக்கு எல்லோரும் வேலை லீவு தானே கூடுதலாக. அப்போ புதினம் காய்ச்சி கொண்டிருக்கணும். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் இறைச்சி இப்போ வாங்கி கொண்டிருக்கிறோம். இதில் பார்த்தா தெரியும். இந்த பாருங்க, அண்ணன் வெட்டி கொண்டிருக்கிறார். அண்ணன் பாருங்க இறைச்சி வெட்டி கொண்டிருக்கிறார். ஒரு அண்ணன் ஒரு ஆள் இறைச்சி வெட்டி கொண்டிருக்கிறார். பார்த்தா தெரியும் உங்களுக்கு. இப்போ இன்றைக்கு இறைச்சி வாங்கி நாங்கள் சமைச்சு சாப்பிட போகிறோம். வந்த உடனே என்ன நாங்கள் கடை சாப்பாடு தான் கிடைக்குமென்று பார்த்தா இல்லை, எங்களோட ஊர் சாப்பாடுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் உரைப்பா சமைச்சு போட்டு போய் விடிய போடுறது. நாங்களும் கண்ணாளுக்கு அப்புறம் சமைக்கிறோம். கண்ணாளுக்கு அப்புறம் நீங்களும் சமைக்க போகிறீங்களா? நீங்கள் வந்தபடியே தான். ஈரலை பார்த்துனீங்களோ? ஈரல் நல்லா மிளகு போட்டு செய்வோம். என்ன மிளகு போட்டு நல்ல வேறு லெவலில் வதக்கி எடுப்போம். எலும்பு கொஞ்சம் தட்டி போட்டுருவோம். இங்கே இறைச்சி வந்துட்டு வேறங்கோ இறைச்சியா. ஆனால் வந்தோடனே சமைச்சு சாப்பிட நல்லா இருக்கும். அந்த மாதிரி இருக்கும். இங்கே இறைச்சின்ற விலை என்னன்னு தெரியாது, கேட்டு பார்ப்போம். 1 கிலோ இறைச்சி எவ்வளோ? என்ன 400. இந்த விலை இருக்குது. ஓகே அண்ணா, அதில் விலையை பார்த்து உங்களை சொல்கிறேன் பாருங்கோ. 1/4 கிலோ 100 ரூபா, 1/2 கிலோ 200 ரூபா, 3/4 கிலோ 300 ரூபா, 1 கிலோ 400 ரூபா, மற்ற ஒரு மூளை 100 ரூபா, 1 கிலோ குடல் 100 ரூபா, 1 கிலோ ஈரல் 400 ரூபா. சென்னையில் இருக்க எல்லா இடத்துலையும் இதே விலை தான் விற்க வேணும். என்ன சொன்னால் சென்னை மாநகராட்சியால் இந்த விலை தான் விலைப்பட்டியல் இருக்குது. ஓகே, இதில் பார்த்தா தெரியும். இப்போ இங்கிற ஒரு விலைக்கு பார்த்தா 400, 1200, 1400 ரூபா 1 கிலோ. ஆனால் எங்களோட ஊரில் கிட்டத்தட்ட 2200, 2400 ரூபா, 500 ரூபாய்க்கிட்ட வருது. விலை குறைவு தானே இங்கே இறைச்சி. முகாமே எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் என்ன நித்திர ஒழியில் நாங்கள் அப்படி வந்ததுக்கு அப்படியே விளம்பி ஒழிக்கிட்டாச்சு. பேருந்து நாங்கள் பின்னேற நித்திர ஒழுவோம். சரியோ, இப்போ ஏன் நாங்கள் அதிகாலையில் நாங்கள் இறைச்சி வாங்கினாங்கன்னு சொன்னால் இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆகையால் பேருந்து இறைச்சி கிடைக்காது. நாங்கள் இப்போ மெயின் ஏரியாவுக்கு போயிட்டு அதுக்கு பிறகு தான் நாங்கள் வந்து சமைக்க போகிறோம். சமைக்கிற காலையும் அப்படி இதோட இணைக்க முடிஞ்சால் நாங்கள் நினைக்கிறோம். இப்படி நாங்கள் தங்கியிருக்கிற வெங்கடேசன் அண்ணாண்ட வீட்டுக்கு போன அப்புறம் சந்திப்போம். என்ன சரி, நாங்கள் இப்போ இறைச்சி வாங்கி கொண்டு வந்தாச்சு.
ரெண்டுக்கு தேவையான சொன்னால் இந்த வீடு நீங்கள் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும். கான்டாக்ட் நம்பர் ஏற்கனவே நான் கீழே போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க நீங்கள். சந்தோஷமாக இருக்குது. கொஞ்ச நாள் தான் நிற்போம், நாள் நிற்கல அதுங்களால். இன்னும் ஒரு 10 நாள் 15 நாள் அப்படித்தான். ரிட்டர்ன் டிக்கெட்ஸ் மாற்றியும் போடலாம், பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு சொல்லி. மாப்பிள்ளை வலிக்கிட்டார். மாப்பிள்ளை அப்படியே ஒரு போசோண்டு விடுங்க சப்பாத்தோட. பப்பா பரி பப்பா பரி என்ன அண்ணன் ஏதோ ஒன்று விற்று கொண்டு போகிறார். ஓகே, இப்போ என்னென்னு சொன்னால் நாங்கள் இப்போ சென்னைன்ற மெயின் இடத்துக்கு நாங்கள் போக போகிறோம். அப்படியே போய் அங்கே என்ன நடக்குதுன்னு சொல்லி பார்க்க போகிறோம். பேருங்க சந்தன பொட்டு குங்குமம் போட்டு இங்க வந்த உடனே இவனையும் மாத்திடுச்சு. வாடா வாடா எப்படி சந்தன போட்டு மூட்டு வேற சந்தன போட்டு வச்சுட்டு. சரி வா, இது கேரளா இந்த பொட்டு தெரியும். கேரளா போட்டா? ஓ வெரி ஆனா நல்லா இருக்கு. அந்த ஒரு இந்த கை வாசத்தை பாருங்க. வந்து நீங்க மணந்து வேற காசு வாசத்தை இந்த என்னென்ன சொல்றது, இந்த கோயில் வாசம் பேட்டம். இந்த வீடுகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாதிரி சில இடங்களில் கோலம் போடுவீங்க, இல்லாட்டி கோலம் கீறிய விட்டு விடுவீங்க பெயிண்டரில். ஆனால் நல்ல குட்டி வீடுகள் இருந்தாலும் நல்ல வீடுகள். என்ன இங்கே ஒரு நன்மை ஒன்று இருக்குன்னு சொன்னால், எங்களோட இலங்கை மாதிரி 1 கோடி 2 கோடி எல்லாம் தேவையில்லை வீடு கட்டுறதுக்கு. கொஞ்சம் லட்சங்கள் இருந்தாலே வீடு கட்டலாம், கார் வாங்கலாம், ஒரு பணக்கார வாழ்க்கையை வந்து வாழலாம். இலங்கையில வந்து இந்தியாவில் நீங்கள் 1 லட்சம் 1 லட்சம் ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ஒரு தேவையான இதை வந்து ஆக டொப்பு இல்லை. டொப்புக்கு பணக்காரதான்டா. ஒரு 30,000 இருந்தாலே நீங்க வடிவா சாப்பிடலாம். ஒரு நாளைக்கு 2 பேர் சாப்பிட்றதுக்கு ஒரு சம்பளமாம் கூலிக்கு 3500 ரூபா, இங்க 500 ரூபா 500 நாளைக்கு 15,000 ரூபா தான் சம்பளம். 15,000 ரூபாயில வாழலாம் இங்க. இப்போ எங்கட ஊர்ல இப்போ அப்படியே சாப்பிட்றா கணக்க முடியும். ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு 30 ரூபா ஆகணும் நினைக்கிறேன். 30 ரூபா 20 ரூபா ஆகணும் ஒரு ஆள் சாப்பிட்றது காலமே. இந்த பாருங்க நான் சொன்ன மாதிரி இதில் கோலம் போட்டிருக்கேன் பாருங்க. ஒவ்வொரு கோயிலுக்கு பக்கத்தில் ஸ்ரீ செல்வ விநாயகர் வெங்கடேஸ்வர பெருமாள் திருக்கோயில், நல்ல ஒரு அழகான கோயில் ஒன்று இருக்குது. எந்த பக்கம் நாங்கள் இப்போ போகணும்? வாங்க நேராக போவோம். ஆனால் ரோட்டில் தண்ணி எல்லாம் வச்சிருக்கேன் நாங்கள் குடிக்கிறது கோயிலா? இது தண்ணி வெக்க காலம் வந்தபடியா வந்து தண்ணி எல்லா இடத்துலையும் வச்சு வச்சு முந்தையும் நாங்கள் பார்த்து நாங்கள் வச்சிருந்தோம் முதல்ல வச்சு இல்லைடா அப்பா. இது நாங்கள் ஒரு தரம் குறை சொல்கிறேன்னு நான் சொல்லல. ஏற்கனவே இங்கே இருந்தது நாங்கள் பார்த்து நாங்கள் முதல் வரைக்கும் சென்னையில் பார்த்து நாங்கள். ஆனால் இங்கே இப்போ கூடுதலாக பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. முதல்ல எங்கேயாவது ஒரு இடத்த பார்க்கக்கூடிய மாதிரி இருந்தது. அதில் விஜயன்ற படம் போட்டுருக்கு, சிஎம் விஜயன்ற படம் போட்டு அப்படி அதுக்கு கீழே தண்ணி பெப்பா ஏதோ ஒன்று இருக்குது. போய் பார்ப்போம் நேரில் என்ன. இப்போ நாங்கள் ரயில் நிலையத்துக்குள்ளே வந்தாச்சு. இந்த வேறு உங்கள் வண்டலூர் ரயில் நிலையம். இது அதுக்கு உள்ளறது தானே, இதுதானே பாதை. இதுக்காக தான் நான் போகணும். இந்த வாகனங்கள் எல்லாம் நிற்கிது. வாகனங்கள் நிப்பாட்டி போட்டு ரயிலில் போய் நம்ம போல ஆக்கள். ஏன்னா அப்படியா? பூவோ தெரியுமா உங்களை தெரியாத நீங்கள் கண்டிருக்கிறீங்களா? இதில் பேரங்க நல்ல அழகழகான மரங்கள் எல்லாம் இருக்குது. நல்ல கலர் பூக்கள் எல்லாம் பூத்து கிடக்குது. அங்கே வேறு அந்த இடத்துல கலர் பூ எல்லாம் பூத்து இருக்குது. இங்கால அப்படித்தான் நான் நினைக்கிறேன். வாகனங்களை நிப்பாட்டி போட்டு அப்படியே ரயில் ஏறி போவினோம். என்ன அப்படித்தானே மவுசன்? நீங்களும் அப்படித்தானே நினைக்கிறீங்க? ஓ மவுசனுக்கு நித்துறாங்க பசிக்குதான், அவனுக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுக்கலையா, கடை ஒன்றும் துறக்கலையா? சரியுங்கோ, நாங்கள் அப்படியே ரயிலில் போய் ஏறுவோம். இன்னும் ஒரு 8 நிமிஷம் தான் கிடக்குது. அதுக்குள்ள ஏறுனா கொஞ்சம் பள்ளி நாங்கள் போகக்கூடிய மாதிரி இருக்கும். சரிதானே? இந்த ரயில்வே ஸ்டேஷனுக்கு நாங்கள் வந்துட்டோம். எதுக்காக போகிறது? டிக்கெட் எடுத்துட்டானோ? இந்த ரயில் வந்துட்டு வேறங்கோ. இந்த ரயிலில் நாங்கள் ஏறி போகிறோம். டே இறங்கிய ஏறுவான். டே வேண்டாம் அப்படியெல்லாம் இறங்கக்கூடாது. வேறந்தானே திருப்பி கொண்டு. எதுக்காக நாங்கள் போகணும்? இப்போ அதுக்காக இறங்கி போகிறேன். நல்ல இப்படிலாம் இதெல்லாம் இந்த பிரச்சனைகள் வர்றது. ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கடைபிடித்து ஆக வேண்டும். சரியோ? ரயில் வலிக்கிட்டு வேற நல்லா வடிவா படுத்திருந்து போறாரு அண்ணி ஒரு ஆள். இதுனா எலக்ட்ரிக் ட்ரெயின் ஒண்ணு? எலக்ட்ரிக் ட்ரெயினா? 4 பேருக்கு சென்னைக்கு 40 ரூபா டிக்கெட். 40 ரூபாய்க்கு என்ன செய்யலாம் நீங்க? 40 ரூபாய்க்கு அது இங்கே 40 ரூபாயா? நீ எங்கட ஊரை குறை சொன்னாண்டாவே இந்த அடிச்சு போடுவேன் விளங்குதோ. ஆனால் விலை குறைவு தான். நம்ம உண்மைக்கு விலை குறைவு தான்.
இந்த நாட்டை பொறுத்த வரைக்கும் இங்கே மெலிவு தான். நல்ல மலை உண்டு தெரிய வேறு அழகான மலை. அங்கால மலையை தாண்டினா சேலம் பகுதியா? மலை சேலம் தான்டாப்பா. நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ மட்டும் ஒரு மத்தியாலம் வரும் போல இருக்கு. என்ன நாங்கள் போகிற இடம் பெரிய மலை ஏற்காடு, ஏற்காடு அங்கால சேலம், அங்கால அப்படியே ஓடுங்க கடல், அங்கால கூட சுற்றலாங்க. உருட்டுறான் கடை திறந்துருக்கும்னு யோசிச்சேன் ஏதாவது வாங்கி குடிப்போம்னு சொல்லி. ஆனால் கடை பூட்டி இருக்குது. விடியவள்னு வந்துட்டோம் ப்ரோ நாங்கள். இல்லாட்டி இன்றைக்கு இன்னும் தெரியல. ட்ரெயின் வேலைக்கு வந்துட்டோம். என்ன வேலைக்கு வந்துட்டோமா? இந்த பேரங்கோயில் பயணிகள் காத்து கொண்டிருக்கணும் ட்ரெயினுக்காண்டி. இதில் பேரங்க ட்ரெயின் வந்துட்டுது. எந்த ஒரு சவுண்டுமே இல்லை. எந்த எலக்ட்ரிக் ட்ரெயின் தானே, சவுண்டே இல்லை வருது. இல்லாட்டி புக்கு புக் 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 புக்குன்றது வரும். கொஞ்சம் கூடுதலாக எல்லா இடத்துலையும் இந்த மாதிரி எலக்ட்ரிக் ட்ரெயின் தான் இருக்குது வேறங்கோ. இந்த மேலே அந்த எலக்ட்ரிக் இருக்குது. இப்போ ட்ரெயினில் ஏறியாச்சு. இதில் பார்த்தா தெரியும் மேலே அந்த கைப்பிடிகள் எல்லாம் இருக்குது. ஃபுல்லாக எலக்ட்ரிக் எலக்ட்ரிக் எலக்ட்ரிக். என்ன அப்படி தானே? அலங்காமல் குழுங்காமல் போய் சேரும். எத்தனை 1 மணி தேவை 2 மணி தேவை? 1 மணி தேவைக்குள்ள போயிடுமா? பார்ப்போம் எத்தனை மணி தேவையில் போக மாட்டேன். இப்போ நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் வந்து இறங்கிட்டோம். நல்ல குளிர மாசா இல்லை வேறு ரொம்ப ஏதோ 35 ரூபா. இப்போதான் குளிருது. 35 ரூபா. 100 ரூபா தான் எங்கள் காசுக்கு வரும். ஜூஸ் மேங்கோ ஜூஸ் 100 ரூபாய் கூட. 100 ரூபா. நீ கொஞ்சம் குடியா? நீ பார்த்து அழுகுற. நெஞ்சு குளிருது. இப்போதான் இந்த தண்ணி குடிக்க வந்து நாங்கள் தண்ணி விடாக்க ஐயோ சவுண்டாக கிடக்கு. தண்ணி விடாக்க தண்ணி குடிக்க வந்து நாங்கள் உங்கள் படுத்துருந்துடலாம் போய் நம்ம காரா கொஞ்சம் குடிப்போம். ₹20? என்னங்க சொல்கிறீங்க? ₹20? ஆமாங்க, தெரியாத. சரி, நாங்கள் வழிகிட்டு போவோம். வந்த இடத்துக்கு வந்துட்டோம். நாங்கள் வர வேண்டிய இடத்துக்கு. ஓகே சகோதரங்கள், இதோட இந்த வீடியோவை நான் முடிக்க போகிறேன். இனி அடுத்த வீடியோ ஒரு மார்க்கெட் ஒன்று உங்களுக்கு எக்ஸ்ப்ளோர் பண்ணுவேன். இப்போ நாங்கள் இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கொள்கிறோம். சரி, என்னால் சத்தியமே இல்லாத நித்திரை வருது. கடும் நித்திரை வருது. கொஞ்சம் நித்திரையில் கடும் நித்திரை வருது. இந்த ரயில்வே ஸ்டேஷனை பேரங்க வடிவு அப்படி தான் இருக்கும். இங்கே இது மெட்ரோவில் நார்மல் ட்ரெயினில், ஆனால் எலக்ட்ரிக். மேலே வேறங்க அந்த கம்பி மாதிரி போகுது. வேறங்கோ இதுதான் கரண்ட் போகுது. ஓகே, சந்திப்போம். சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.